ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெளியில் vlog போட்டு. இன்னைக்கு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். ஜோகி தெரியவே மாட்டேன்றாள் என்னால. ரீச் ஆகிட்டோம். எங்கே வந்திருக்கோன்னா ஈசிஆரில் வந்து ப்ளூபே ரெசார்ட் க்ரொக்கடைல் பார்க்குக்கும் கொஞ்சம் முன்னாடிங்க. இது வந்து டே அவுட் மட்டும் இங்கே பிளான் பண்ணியிருந்தோம். என்னென்னா எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் முதல் முறையாக இப்போ தான் எல்லோரும் வந்து ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணாங்க. அதனால் அவங்க வந்து 2005 பேட்ச் பிசிஏ. அதனால் 20th இயர் செலிப்ரேஷன் வந்து இங்கே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு கெட் டுகெதர் ப்ளஸ் 20th ஆனிவர்சரி செலிப்ரேஷன். இவங்க பேட்சுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து அலகேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி அன்றைக்கி இங்கே வந்து ஒரு 4-5 குரூப்ஸ் வந்திருந்தாங்க. டைனிங்லாம் இங்கேயே பக்கத்துலேயே நமக்கு கொடுத்துருக்க பிளேஸ் பக்கத்துலேயே டைனிங் வந்து பஃபே சிஸ்டம் ரொம்ப நல்லா. அவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்கன்னா இங்கே பசங்கள்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி மிங்கிள் ஆகி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த பார்க்கை விட்டு அவங்க வெளியே வரவே இல்லை. இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் பார்க்லேயே விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்ன ஒன்றுனா என்ன தான் ஃபேன் ஓடினாலும் காற்றே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகி அவங்கள சமாளிக்க முடியல. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா ஒரு 2 hours மட்டும் இந்த சின்ன ஒரு ஏசி ஹால் வந்து புக் பண்ணிட்டோம். இங்கேயே கொஞ்சம் இதெல்லாம் ஸ்பீச்செல்லாம் கேம்ஸ் இங்கே கண்டக்ட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் டைம் அமையல, அதுக்கு டைம் பத்தலை. அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசவே டைம் சரியாக இருந்தது. அப்புறம் ஃபாதர் எர்னஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க ஏலகிரியிலேருந்து அவரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க படித்த காலேஜிலேருந்து. ஃபாதர் வந்து கொஞ்சம் ஸ்பீச் கொடுத்துட்டு அப்புறம் சின்ன ப்ரேயர் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் அவங்கவுங்க கிட்ஸு கொஞ்சம் எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்க செல்ஃப் இன்ட்ரடியூஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் அவங்க பேட்ச்மேட்ஸ் எல்லாம் அவங்களோட பழைய ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. அதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கேக் கட்டிங்கோட ஆஃப்டர்நூன் வரைக்கும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லஞ்சு. So from there, it's a history as part of giving weeks. So my father architected in 2005. So from there I was there. 5 celebrating 20 years, 2 decades, yes. So wonderful, dear friends. Mulla Park was a surprise when Arun got in touch with me. So first of all, very, very happy to see some of you. I'm seeing very happy to see you. I left in 2010 from there. Maria Varamudila. Maybe you can introduce yourselves and your families. And look, we will start with a prayer. Okay. யார் முடிவு எடுக்கிறது? டாஸ் போடலாமா? சரி டாஸ் போடலாம். Yes, of course. It gave me husband. I
சிக்கிறதா நல்லா லைக் கேரக்டர் ஷேப்பிங் அப்படின்னு ஏன்னா ஜாயின் பண்ணும்போது கேரக்டர் வேற அதுக்கப்புறம் நிறைய கற்றுக் டெக்னிக்கல் மட்டும் இல்லை டெக்னிக்கல் நாலேஜ் தாண்டி வந்து லைஃப்பை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதாகவும் வந்து அங்கே கிடைச்ச மாதிரி நிறைய சொல்றதுக்கு பேசுறது என்னன்னா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் வாங்கினா கூட இது இருக்கு இல்லையா லாங்குவேஜ் கம்யூனிகேஷனாக கற்றுருக்காரு என்ன பண்ணுறது இந்த ஆல்டருக்கு வந்து அதிக கவனம் போட்டுருப்பாங்க. ஸோ கொஸ்டின் படிக்க சொல்லிட்டு ஆல்டரோட கவனம் போட்டு சொல்லிட்டு படுத்தேன் இந்த படுத்து எடுத்து விட்டுருங்க அப்படின்ட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தூங்கிட்டே இருக்கும்போது சத்தம் கேட்குது ஆண்டவர் இருப்பாராங்க எல்லாம் பண்ணால் ஆல்டர் வெளியில பாதுகாப்பு பாஸ் ஆகிருக்கிறாரு நான் உள்ள வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி நான் அடி உள்ள படுத்துருக்கேன் எனக்கு வந்து தர்ஷனம் இருக்கு. ஸோ தும்மல் வரும் எனக்கு ஒரு பயம் தும்மல் ஆண்டவர் உங்களோட இருக்கிறாங்க தும்மல் அதெல்லாம் முடிச்சு எல்லாம் வெளியிட்டு போனதுக்கு அப்புறம் சட்டமே காலம் தூக்கி படிச்சுட்டாங்க ஒன்றும் கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும் எனக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த ஆள் பின்சார்ஜ் இருந்தாங்க. ஸோ அது ஒரு மெமரி இருக்கு. ஹலோ ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ பேட்லி மிஸ் திஸ் ஈவெண்ட், தட் இஸ் ஃபார் ஷுர். அதில் சேஞ்சே இல்லை. நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன் இதுக்காக. ஆனால் எமர்ஜென்சி திடீர்னு ஒரு ரெக்கைமெண்ட் இருக்கனால தான் நான் ட்ராவல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இல்லாட்டி நான் ஃபஸ்ட்டாக வந்து அங்கே இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக மிஸ் பண்ணாமல் நான் ஜாயின் பண்ணுவேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு கேதரிங் நடக்குது. இது ஆர்கனைஸ் பண்ண எல்லா ஆர்கனைஸருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்ரி இயர் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இயர் என்னால் வர முடியல. லாஸ்ட் மூமெண்ட்டில் ஒரு அஃபிஷியல் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டேன். நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், லாஸ்ட் நைட் வரைக்கும் ட்ரை பண்ணேன், பட் நடக்கலை. கண்டிப்பாக என்னோட மனசுலேயே இருக்கும். ஸோ when I was working as a professor, I used to explain our batch as an example. நம்ம என்னென்ன பண்ணோம், எப்படி படித்தோம், லேபில் என்ன பண்ணோம், எல்லாமே ஸ்பெஷலி கோபால் I have always about everyone. அதாவது நேம் மென்ஷன் பண்ணலனாலும் ஒவ்வொரு செக்ஷனில் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்கள் எப்படி ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஆர்கனைஸ் பண்ணோம். Teachers give me a good platform, so that I put it. So I will use everyone, but also நான் சொல்வேன் எல்லாரும் வந்து cheers சொல்றீங்களா? 1 2 3 cheers. கையை கீழே போடு, ஃபாதர் முகம் வரையுது.
Happy birthday. Happy anniversary. சந்தோஷ பூக்கள் எங்கெங்கும் தூவி சங்கீதம் பாடி மகிழ்ந்திடுவோம். சந்தோஷ பூக்கள் எங்கெங்கும் தூவி சங்கீதம் பாடி மகிழ்ந்திடுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear Papa. Happy birthday to you. அந்த பார்ட்டி ஹாலில் வந்து 2 hours முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டேரெக்டாக அப்படியே லஞ்சுக்கு வந்துட்டோம் எல்லோரும். கேக் கட்டிங் முடித்தோடனே எல்லாருக்குமே கேம்ஸுக்காக கொஞ்சம் பால்ஸு, சாக்லேட்டு, அப்புறம் பலூன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதெல்லாம் வந்து ஈவெண்ட்டு முடிஞ்சு எல்லோரும் கிளம்பும்போது பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். அந்த திங்ஸ் எல்லாம் தான் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே லஞ்சு சாப்பிட்ற இடத்துலையே எங்களுக்கு கொடுத்துருந்த இடத்துல இந்த மாதிரி கேரம், டேபிள் டென்னிஸ்லாம் இருந்தது. அந்த செஸ் எல்லாமே எடுத்து விளையாண்டுட்டே இருந்தாங்க பசங்கள்லாம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் காலிஃப்ளவர் 65, இது நான் பன்னீர் பட்டர் மசாலா, கீ ரைஸு, அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், அப்பளம், கர்ட் ரைஸு, ரசம், சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி இருந்தது. சாப்பாடு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்தது. லாஸ்ட்டாக கொஞ்சம் குலோப் ஜாமுன், ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். அங்கே வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால நாங்கள் அந்த பீச் சைடு வந்துட்டோம். இங்கே ஒரு 3 o'clock அந்த மாதிரி வந்திருந்தோம். ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து எங்களுக்கு 4 to 5 தான் டைம் கொடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் பசங்களை இங்கே பீச்சில் விளையாட விடலான்ட்டு இந்த சைடு சாப்பிட்டு முடிச்சோன்னே இங்கே வந்துட்டோம். இங்கேயும் நல்லா இருந்தது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது முடிச்சுட்டு எல்லோரும் அப்படியே ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போயிட்டோம் 4 to 5. இங்கேயும் இது கிட்ஸுக்கு தனியாக இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த சைடு அடல்ட்டுக்கு. எங்களுக்கு 4 to 5 டைமிங்கு. ஆனால் பசங்களை வச்சு சமாளிக்க முடியாதனால அவங்களெல்லாம் 3:30க்கே நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். பசங்க தான் நல்ல ஒரு 1.5 hours நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது முடித்தோடனே எல்லாரையும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு எல்லோரும் மெரூன் கலர் அவங்க பேட்ச் லோகோவோட டிஷர்ட் எடுத்துருந்தாங்க. அது எல்லோரும் சேஞ்ச் பண்ணிவிட்டு பசங்க எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்புறம் டீ, காஃபி, ஸ்நாக்ஸோடு கிளம்பிட்டோம். இவர் வந்துட்டாரா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த டிஷர்ட்டில். அது போல் உங்கள் பேட்சோட ஃபோட்டோவா? ஓகே. பசங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டு. ஜோகி உன் கிஃப்ட்டை காட்டு. ஜோகன் குட்டி உன் கிஃப்ட்டை காட்டுடா. அவ்வளோதான் மச்சி. அப்படியே ஃபோட்டோ எடுத்துடலாமா இல்லாமல்?
ஹாய் சூப்பர். நன்றாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவ்வளோதான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு போண்டா டீ காஃபி இதோட 5:30க்கு வந்தோம். டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் முடிச்சுட்டு 6:15 6:30க்கெலாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். வேணாம் வா வேணாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.